விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. மோட்டோ விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு மோட்டார் சைக்கிள்னா அது GS செக்மெண்ட் தான். இந்த GS சீரீஸ்ல ஏகப்பட்ட மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்கு. 850cc இருக்கு, 900 இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டதா இருக்கு. ஆனா இதுல கடந்த வருஷம் வரையும் டாப் மாடல் அப்படின்னா 1250cc கொண்ட இந்த GS தான். இது டிராஃபி எடிஷன். ஆனா இப்ப ரீசெண்டா 1 month பேக் தான் 1300 அப்படிங்கிற GS லான்ச் பண்ணிருக்காங்க BMW. அதை பத்தி ரிவ்யூ நம்ம ஸ்பெஷலா பார்ப்போம். ஆனா இப்போ சூப்பர் பைக் சீரீஸ்ல இந்த மோட்டார் சைக்கிளை வாங்கியிருக்கிற ஓனர் கிட்ட தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் இந்த மோட்டார் சைக்கிள் வாங்கினாரு, ஏன் அட்வென்ச்சர் சூஸ் பண்ணாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த டாப் எண்ட் மாடலான இந்த பைக்கை பத்தி இந்த வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. I'm Gopinath. நான் சென்னையில இருந்து தான் வரேன். So I work in an IT for the past several years. சார், ஒரு மோட்டார் சைக்கிள்னு வர்றப்ப ஏகப்பட்ட செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்கு, நேக்கட் பைக்ஸ் இருக்கு. நீங்க ஏன் அட்வென்ச்சர் அதுலயும் ரொம்ப டாப் எண்ட் மாடலான அட்வென்ச்சர் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு ரீசன் என்ன? First of all, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பைக்கிங் எதுக்கு போறோம்? We want to feel the freedom. So freedom means நமக்கு எங்க போனாலும் எப்படி போனாலும் எந்த இடமா இருந்தாலும் போக முடியணும். You should be able to feel it. So அந்த ஃபீல், அந்த கான்ஃபிடன்ஸ், டு கெட் தட் கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்வென்ச்சர் டூரர்னால தான் கொடுக்க முடியும். So that is why I went for a adventure tourer, which is BMW 1250 GS. GS 1250 வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன மோட்டார் சைக்கிள்லாம் வச்சிருந்தீங்க? So இப்போ பார்த்தீங்கன்னா நான் I have been riding only for the past 5 years. இதுக்கு முன்னாடி Harley Davidson வச்சிருந்தேன். So I wanted to go for a little bigger, better bike. அதனால went to BMW. இந்த மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி வேற எந்த மோட்டார் சைக்கிள்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல இருந்தது? நான் ஒரு அட்வென்ச்சர் தான் பைக்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ வி ஹேட் ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது நமக்கு. ட்ரையம்ப் பார்த்தேன், கவாசாகி வெர்சிஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் BMW பார்த்தேன். ஸோ ஃபார் ஆல் த வெஹிக்கிள்ஸ் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் I found the BMW 1250 GS is more comfortable. ரொம்ப ஈஸி ஃபார் ஆப்ரேஷன் அண்ட் ஹேஸ் கிவன் நல்ல கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே அப் டு டேட்டாக இருந்தது. ஸோ அதனால இது சூஸ். சார், இந்த மோட்டார் சைக்கிள் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு நீங்கள் வாங்குறதுக்கு? ஸோ நான் வாங்கும்போது ஆன் ரோடு 26 வந்துச்சு, 26 lakhs. ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நம்ம போட்டோம். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க நீங்கள் ஒரு ஆர்லி ஃபேமிலின்னு சொல்லி. ஆனால் இப்போ அட்வென்ச்சர் செக்மெண்ட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க க்ரூஸ் பண்ணும் போதும் இந்த அட்வென்ச்சர் ஓட்டுறதுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? க்ரூசர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் நமக்கு இட்ஸ் மென்ட் ஃபார் லாங் ஹால். கண்டினியூஸா நம்ம ஓட்டுவோம், ரிலாக்ஸ்டா ஒரு அப்ரைட் பொசிஷன்ல நல்லா ஓட்டணும் அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் நான் அட்வென்ச்சர் சூஸ் பண்றதும் சேம் ரீசன்ஸ் தான். நாட் அ கமிட்டட் ரைடிங் போஸ்டர், நல்ல ரைடிங் ட்ரையாங்கிள் வச்சு ஒரு கேஷுவலா ஒரு அப்ரைட் பொசிஷன்ல நமக்கு இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் அட்வென்ச்சர் போனேன். நான் ஐ திங்க் அட்வென்ச்சர் பைக்ஸ் ஆஃபர் க்ரூசருடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. இட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராப்பர் க்ரூசர் ஆல்சோ. ஸோ ஐ தாட் லைக் இட் சர்வ்ஸ் த பர்பஸ். ஸோ யூஸ்வலா ஒரு பெரிய பைக் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ஹைட்டா ஜைசாண்டிக்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அந்த அளவுக்கு ஜைசாண்டிக்கா இல்ல, ஆனா ரொம்ப பெரிய ஆள் தான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த மோட்டார் சைக்கிளை ஹேண்டில் பண்றீங்க? உங்களுக்கு இந்த ஹேண்ட்லிங் நல்லா இருக்கா? பைக்கிங்னு பாத்தீங்கன்னா ஒரு டாலா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒன்னொன்னு கொஞ்சம் வெயிட்டும் இருக்கணும் நமக்கு. ஏன்னா யூ காட் டு ஹேண்டில் த வெயிட் ஆஃப் த பைக் அப்படின்னு நினைப்போம். பட் பாத்தீங்கன்னா ஐ திங்க் மோர் தென் எவ்ரிதிங் ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க கண்டினியூஸா உங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாதா? இட்ஸ் நாட் அபவுட் நம்ம ரோட்ல டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர கம்யூட்டேஷனை பத்தி பேசல. வி ஷுட் டேக் சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். இல்ல நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நாமளே கூட ஓட்டி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் நீங்க as long as நீங்க அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா எனி பைக் இஸ் ஒன்ஸ் இட் இஸ் ஆன் 2 wheels பாத்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு ரைட். ஐ ஃபவுண்ட் இட் இன்டிமிடேட்டிங் இனிஷியலி. பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்னடா பெரிய வண்டியா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் வந்த பிறகு இட் பிகம்ஸ் வெரி வெரி ஈஸி. அண்ட் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இட்ஸ் மச் மோர் ஈஸியர். ஏன்னா
as I said before, நிறைய எலக்ட்ரானிக்ஸும் இருக்கு. கேபிள் பழைய வண்டியிலாம் நம்ம நிறைய வேலை நாம பண்ணுவோம். ABS இருக்காது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்காது, அண்ட் ட்ரம் பிரேக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கு. அதனால ஐ ஃபைண்ட் இட் வெரி ஈஸி டு ரைடு. ஆக்சுவலி சொல்லணும்னா ஐ எம் ஜஸ்ட் ஃபாலோயிங் இன் லவ் வித் திஸ் பைக் எவ்ரி டே as a ride. ஸோ எவ்வளவு ரைட்ஸ் போயிருக்கீங்க இந்த மோட்டார் சைக்கிள்? அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் போயிடுறேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு, 16,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபிள் பைக் டு ரைடு. அதனால வந்து தைரியமா வாங்கலாம். நீங்க பைக்கிங்குள்ள வரணும், நிறைய பைக்ஸ் ரைட் பண்ணுங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் இல்ல உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்தது? இது வந்து பைக்கிங்குள்ள வரணும்ன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடையாது. இஃப் யூ லுக் அட், நான் எல்லா யங்ஸ்டர்ஸையும் பாக்குறேன். பைக் இஸ் அ something which feels good. நீங்க ரைட் பண்ணும்போது you will feel good and it gives you the freedom, the wind on your face ன்னு சொல்லுவாங்க இல்லையா, that freedom, the control pierce through the traffic if required and easy manageability எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே பைக்கிங் வந்து ஒரு ஆசை தான். எனக்கும் அது ஆசை தான். ஸோ சின்ஸ் காலேஜ் ஐ எம் பேஷனேட் அபவுட் பைக்ஸ். ஸோ அதனால வந்து பைக்கிங்குள்ள வந்தேன். சப்சிக்வென்ட்லி ஆஃப்டர் வண்டி வாங்கின பிறகு ஐ வாண்டட் டு கோ வித் குரூப்ஸ். அது வந்து ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா வந்து குரூப் ரைட்ல நம்ம நிறைய கத்துக்கவும் சொல்றோம். The discipline of riding a bike you understand in group riding la தான் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பீஸ் ரைடர்ஸ் வந்துச்சு. ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணி ஒரு ஃபியூ ரைட்ஸ் போகும்போது தான் ஐ ஜஸ்ட் லேர்ன்ட் ஹவு, பிகாஸ் யூனோ இட்ஸ் நாட் அபவுட் ரைடிங் ப்ளஷர் மட்டும் கிடையாது, சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வர்றது, அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. நவ் ஐ எம் பார்ட் ஆஃப் த குரூப். சார், இந்த மாதிரி பெரிய பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் இந்தியாவில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது BMW எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க? அந்த பிராண்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. So BMW is an engineering marvel. So we know they have mastered it. Especially இந்த மாடல் பாத்தீங்கன்னா 40+ இயர்ஸா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைன் டியூன்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த பைக். அதனால பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து நம்மள ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் மாடல்னு சொல்லலாம். ஹானஸ்டா இன்னொன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரீ சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் BMW ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. They gave me vehicle for test ride. அது 2 தடவை நான் டெஸ்ட் ரைட் எடுத்தேன். நான் ஒரு தடவை எடுத்துட்டு திரும்ப இன்னொரு தடவை எடுத்து பார்க்கலாம், ஏன்னா வந்து இன்னும் பெட்டர் ஃபீலாக இருக்கும்ட்டு ஒரு லாங் ரைடே கொடுத்தாங்க. ஐ ட்ரோவ் அபவுட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணேன் நான் அது. ஸோ அதனால வந்து கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் தே சவுண்ட் வெரி நாலேஜபிள் ஆல்சோ. நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணாங்க அவங்க. ஸோ அதனால சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி அமேசிங். மெயின்டெனன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு செலவு வைக்கும்? யானை வாங்கிட்டு தீனி போடுற மாதிரி தான். ஸோ மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நாம வந்து வண்டி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ப்ரிப்பேரும் ஆயிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி வாங்கினா மட்டும் நமக்கு பத்தாது. வண்டி வாங்கிட்டு அதுக்கான ப்ரொடெக்ஷனே ஒரு எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் நமக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் கியர்ஸே பார்த்தீங்கன்னா அது நல்ல குவாலிட்டி கியர்ஸ்ன்றப்போ அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸ் தான். அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான். பட் ஐ ப்ரிஃபர் doing proper maintenance. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், so it doesn't inspire the confidence to ride. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க எப்படி இருக்கும் இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுறப்ப, உங்களோட ஃபீலிங்ஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இந்த மோட்டார் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அண்ட் அட்வென்ச்சர் செக்மெண்ட்ல இந்த மோட்டார் சைக்கிள் பாத்தீங்கன்னா இட் இஸ் டியூன்டு ஃபார் எவ்ரி டெரைன். நீங்க ஆஃப் ரோட் ஓட்டலாம், அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கான கண்ட்ரோல் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ஆன் ரோட்ல உங்களுக்கு கிடைக்கும், ரெயின்ல உங்களுக்கு கிடைக்கும். இல்ல வந்து நீங்க வந்து ஜஸ்ட் யூ கேன் ஈவன் டேக் திஸ் பைக் ஃபார் அ ட்ராக். ஸோ ட்ராக்ல கூட இதை வந்து நல்லாவே ஓட்டலாம். நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வெரி டார்க்கி என்ஜின் உங்களுக்கு. அதனால வந்து எந்த கியர்ல இருந்து கூட நம்ம வந்து சட்டுன்னு வந்து வண்டி எடுக்க முடியும். எந்த கியர்லயும் வந்து நீங்க 20 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் கூட ஓட்டலாம். 6th கியர்ல கூட 20 கிலோமீட்டர்ஸ் போனாலும் இன்ஜின் வந்து உங்களுக்கு இதோ ஆகாது. ஸோ தட் வே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இட் ஆல்சோ சூட்ஸ் ஆல் யுவர் நீட்ஸ். அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஒன்று வந்து பாக்ஸர் என்ஜின் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஷாஃப்ட் இருக்கு செயினுக்கு பதிலாக. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பைக் வாங்கும் போது இப்படிதான் வாங்கணும்னு நினைச்சீங்களா? ஆல்டர்னேட்டிவா வேற எதுவும் யோசிக்கலையா? இந்த பாக்ஸர் இன்ஜின் வந்து ஒரு கிரேஸ். ஓகே, ஏன்னா வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பாக்ஸர் இன்ஜின் இஸ் ப்ரூவன். ஆஸ் ஐ செட் பிஃபோர் 40 வருஷமா ஓடிட்டு இருக்கு. இட்ஸ் வெல் ப்ரூவன். இந்த ஒரு மாடல்ல மட்டும் இல்ல, பல மாடல்ல வந்து R18ல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு, R90ல இருக்கு, எல்லாத்துலயுமே இந்த பாக்ஸர் இன்ஜின் வந்திருக்கு, GTLஸ்ல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் ப்ரூவன். வந்து ஐ வாஸ் ப்ரிஃபரிங் பாக்ஸர் இன்ஜின். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்ட் வந்து இட் வாஸ் ரியலி ஐ லைக்ட் இட். ஏன்னா நாம இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டின வண்டிகள்லாம் பாத்தீங்கன்னா எய்தர் பெல்ட் இல்லைன்னா வந்து நமக்கு செயின்
அந்த மெயின்டெனன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஷாஃப்ட் இஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. மோர் ஓவர் பீயிங் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ நமக்கு வந்து எபிலிட்டிஸ் டு ரைட் எனி டெரைன் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் ஐ ப்ரிஃபர் ஷாஃப்ட். தட் ஷுட். ஒருவேளை நீங்க இந்த GS 1250 வாங்கல அப்படின்னா வேற எந்த மோட்டார் சைக்கிள் வாங்கியிருப்பீங்க? ப்ரைம் தான் போயிருப்பேன் நான். தட்ஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். அவங்களும் நல்ல மாடல்ஸ் வச்சிருக்காங்க, மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கு, அதுக்கு தான் நான் போயிருக்கேன். இதுக்கு அடுத்து எந்த மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னு நீங்க நினைப்பீங்க? உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1250 GSன்றது பினக்கிள் ஆஃப் மோட்டார் சைக்கிளிங். இப்போ 1300 வந்திருக்கு. இட்ஸ் அ பினக்கிள் ஆஃப் அ மோட்டார் சைக்கிளிங். ஸோ இப்போதைக்கு பெரிய பிளான்ஸ் எதுவும் இல்லை. ஐ திங்க் திஸ் வெஹிக்கிள் கேன் சர்வ் ஃபார் அனதர் ஈஸிலி 3 to 5 years ஈஸியாக சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்சிக்வென்ட்லி அட் தட் டைம் we have to decide what better options are available தான் நம்ம பார்க்கணும். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.